உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, அதிரடியாக முன்னேறும் துலாம் எப்படி முன்னேற முடியும்? என்னுடைய நிகழ்ச்சி எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அடுத்தது வாய்ப்புகளை எவ்வாறு பெறுவது, அதற்கு அடுத்தது உங்களுடைய ஜாதக ரீதியாக, ஜனனகால ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் எவ்வாறு உள்ளது, என்ன மாதிரியான தொழில், எந்த மாதிரியான வேலை, எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சென்ட்மி PDF அல்லது சென்ட்மி லிங்க்னு என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655. இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவரவர் தன்னுடைய அனுபவங்களை வெளிப்படுத்தியிருப்பார்கள். நானும் கடந்த இந்த 30 ஆண்டுகள் ஒரு வட்டத்தை பார்த்து விட்டேன் ஜோதிடத்துறைக்கு வந்து. அதில் தொழில்முறையாக 25வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே துலாம் ராசியாகிய ஒரு சிறுவர், சிறுமியர், அதே மாதிரி வாலிபர், வயோதிகர் என்று யாராக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும், சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், அதே மாதிரி விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும், பழகுவதற்கு இனிய மனிதர்கள், ஆலோசனை சொல்வதற்கு தகுதி உடையவர்கள், அதே மாதிரி கணக்காய் செயல்படக்கூடியவர்கள், ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் எடை போடக்கூடியவர்கள், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அது துலாம். அதனாலதான் அந்த துலாம் தராசு முனை என்பது அங்கே நீதிமன்றங்கள்ல நீங்க பார்க்கலாம். உங்களுக்காக அங்கே நமது முன்னோர்கள் கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உருவங்களை கொடுக்கும்போது உங்களுக்கு தராசு. ஆக எதனால அந்த முல்லை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த மேச ராசியில 1வது புள்ளியில அஸ்வினி 1ல் ஆரம்பிச்சு 180வது டிகிரியில வந்து நிற்கும் போது உங்க ராசியினுடைய சென்டர் பாயிண்ட் வந்து நிற்கும். அதனால நீங்க நேர்மையான மனிதர்கள், அதே மாதிரி தரமான மனிதர்கள், யாரையும் ஏமாற்றாதவர்கள். சார் இந்த கீழே கமெண்ட்ஸ்ல போடுவீங்க, கீழே வந்துட்டு என்னை துலாம் ராசி ஏமாத்திருச்சு, 10% 15% இருக்கும் சார். எப்போதுமே ஒரு தக்காளி கூடையில் ஒரு 10% அழுகின தக்காளி இல்லையா? ஆக இது இவங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் என் மேக்சிமம் ஒரு 90%க்கு மேல் வரைக்கும் இவர்கள் எப்பொழுதுமே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் தான் பூமியை 2ஆ வெட்டும் புள்ளி. அதான் தில்லை எம்பதி நடராஜன் சிதம்பரம், அங்க ஒத்த விரல்ல நிற்கிறது. ஆக அந்த இதுல உள்ளவங்க இவங்களுக்கு என்ன வீடியோ போட்டிருந்தா பார்க்காதவங்க போய் பாருங்க. இலக்குகளை நோக்கி பயணியுங்கள். உங்களுடைய பெரும்பாலான இலக்குகளை நீங்கள் அடைவதற்கு என்ன தடையாக இருக்கிறது என்றால், நீங்கள் அடுத்தவர்களை பார்த்த உடனேயே ஜட்ஜ்மெண்ட் பண்றேன்னு சொல்லி அவங்களுடைய குற்றங்குறைகள் எல்லாம் ஆய்வு செய்து அந்த குற்றங்குறைகளுடையமே நீங்க கொஞ்சம் டிராவல் பண்றதுனால நீங்கள் அந்த நேரத்தில் அடைய வேண்டிய வெற்றியை இன்னொருவன் எளிதாக குறுக்க பூந்து அடைஞ்சிட்டு போயிடுவான். இந்த 7.5 நாட்டு சனியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு 6ஆம் பாவகத்துல சனி வருது. இந்த 13 இதை வந்து ஒரு முன்பின் வரும். இது சபரி பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், இப்படி எல்லாம் வாக்கிய கணிதம், இதெல்லாம் மாற்றங்கள் வரும். இது வந்து திருக்கணிதத்தை எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? சனிப்பெயர்ச்சி 2025 அதிரடியாக முன்னேறும் துலாம் எப்படி முன்னேற வைப்பது, அடுத்தவர்களுடைய பிரச்சனை, அடுத்தவங்களுடைய குறைகள், அவருடைய தவறுகள், இதையே நீங்க நோட் பண்ணிட்டே இருந்து கடைசியில் உங்க மனைவி மக்கள் என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன நக்கீரரா? குற்றம் கண்டுபிடித்தே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நக்கீரரா? பாருங்க நம்ம குடும்ப பிரச்சனைகள் எப்படி இருக்கு. அதெல்லாம் இல்லை, அவன் போற ரூட் வந்து அவன் சரியில்லை, அவன் ராங் ரூட், அவன் நம்ம விட மாட்டேன், அவனை நான் தண்டிச்சே தீருவேன், அல்லது அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். சார், உங்களுக்கு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சனி 6ஆம் இடத்தில் வருவதால் வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை நல்ல விதமா எடுத்துக்க வேண்டாமா? ஆக அதிரடியாக முன்னேறும் துலாம்னு போட்டுட்டு முன்னேறதுக்கு நீங்க தடங்களாக இருக்கிறது, நீங்கள் அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளையும் அவரை நியாயப்படுத்தி ஒருத்தன் பேசினான்னா அதை பத்தி டயத்தை வேஸ்ட் பண்ணி அதை முதல்ல நீ பண்ணது தப்பு, நீ பேசுனது தவறுன்னு சுட்டி காட்டுற வரைக்கும்லாம் காலங்கள் காத்திருப்பதில்லை. இது காலம் கலிகாலம். தர்ம தேவதைக்கு சிங்கிள் காலில் நிற்கிது, ஒத்த கால். அப்போ 3 கால்கள் உடைக்கப்பட்டு விட்டது.
அப்ப இந்த உலகமே அனித்தியமானதுன்னு புத்தர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க போய் வந்து அதை என்னத்தை மாத்த போறீங்க? உங்களுக்கு என்ன சாலையில செலவைக்க போறாங்களா? இல்லையே. காலம் அந்த மாதிரி. தயவு செய்து ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதிரடியாக முன்னேறும் துலாம் ராசி என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 2.5 ஆண்டுகளில். கடந்த 2.5 ஆண்டுகள் நீங்கள் 5ஆம் இடத்தில் சனி இருந்தது. நான் உங்களுக்கு என்ன தலைப்புல வீடியோ போட்டிருந்தேன், இலக்குகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், இலக்குகளை நோக்கி பயணம் செய்யுங்கள். 5ல் சனி இருந்து உங்களை ரொம்பவுமே நிறைய விஷயங்கள்ல இன்டெப்தா போய் ஆராய்ச்சி பண்ணி சந்திரனுக்கு 5ல் சனி இருந்ததுனால இது சரியா தவறா, இது எப்படி இது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கே 2.5 வருஷம் ஓடி போச்சு. இப்ப 6ஆம் இடத்துக்கு வரும்போதாவது சொல்றேன், தசாபுத்திகள் கெட்டவர்களே நேரம் கெட்டவர்கள். நேரம் யாருக்கு கெடுது? தசாபுத்திகள் கெட்டிருந்தா அந்த டைம் வந்து அவேர்னஸா இருக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து சென்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை, உங்களுக்கு பிடித்தவரை போய் பார்த்து, எனக்கு இந்த 6ல் சனி வரும்பொழுது ராஜயோகம், அரச யோகம் எல்லாம் உண்மைதான், நிறைய சொல்றாங்க இல்லையா, அது உண்மைதான். 6ஆம் இடத்துல அபரிமிதமான ராஜயோகம், திடீர் முன்னேற்றம், எதிர்பாராத வெற்றி. அதே மாதிரி இவ்வளவு நாளா நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இப்ப சக்சஸ் ஆகிறது. பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கல்வியில் இந்த 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 படிப்பு எடுக்கலாம், என்ன படிக்கலாம்லாம் வீடியோ போட்டிருக்கேன் உங்க லக்னத்திற்கு. ஆக அந்த 9ஆவது வகுப்பு 10ஆம் வகுப்புக்குலாம் உங்களுக்கு கட்டணம் கிடையாது. நீங்க என்கிட்ட வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இங்க பாருங்க 9842208655 என்ன படிக்கலாம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், நானே இலவசமா 2 பக்கம் ஜாதகத்தை அனுப்பி பொறுப்பா நீங்க என்ன படிக்கலான்னு போடுறேன். அதே மாதிரி நீங்க படித்து முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் இனி நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாய்ப்புகளை வந்து நல்ல விதமா படிச்சீங்கன்னா துலாம் ராசி டெஃபினெட்லி நீங்க வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி படிப்பை முடித்து விட்டு நீங்கள் கடந்த 2.5 ஆண்டுகள் இந்த வேலைக்கு போனா இப்படி இருக்கும், அந்த வேலைக்கு போனா இப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு 5ல் சனி இருந்தது. 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கேம்பஸ்ல செலெக்ஷன் ஆகுறீங்களோ இல்லையோ, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு உள்ள இறங்கி, துலாத்தான் எங்கும் உண்டு, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடியது துலாம். அதனால நீங்க எங்க வேணாலும் போகலாம், சரிங்களா? அதே மாதிரி படித்து முடித்து வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்பொழுது புதிய வாய்ப்புகளுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும், இங்க பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி வரும்பொழுது அதிரடியான பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையில் மாற்றங்கள், புதிய மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நன்மையே நடக்கும். சார் நல்ல வாய்ப்புகள் சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தெரியலையேன்னா உங்க ஜாதகத்தை பாருங்க. உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம்னா உங்களுக்கு செவ்வாய் பிளஸ் ராகு குரு தசை போயிட்டு இருக்கும். சுவாதி நட்சத்திரம்ங்கிறது குரு முடிஞ்சு சனி ஆரம்பிக்கும். விசாகம்ங்கிறது சனி அல்லது புதன் போயிட்டு இருக்கும், சரிங்களா? அங்க உங்களுடைய லக்னத்தை வைத்து அதை ஆய்வு செய்து அதன் பிறகு இந்த 6ஆம் பாவகத்துல அதிரடியாக முன்னேறும் துலாம் என்பது எந்த அளவுக்கு உண்மையாகும் என்றால், நீங்கள் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நோக்கி நகரும் பொழுது தானாக தேடி வராது. சும்மா நம்ம பாட்டுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணி அடுத்தவனுக்காகவே, அடுத்தவன் பஞ்சாயத்து, அடுத்தவன் பிரச்சனைகள், அடுத்தவங்களுக்கு வழி சொல்லுதல் நின்று ஒருத்தருக்கு தகவல்.comனே பேர் வச்சிருந்தோம். என்னோட சிஷியர் துலாம் ராசி, அவருக்கு பேர் தகவல்.com, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார். ட்ரெயினில் இங்கேருந்து கோயம்புத்தூர் டெய்லி அவர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வர்றதுக்குள்ளார அத்தனை பேர்கிட்டையும் பழகிடுவார். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அது தனக்காக ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சாரானா இல்லை. அதனால்தான் இலக்குகளை, உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணியுங்கள் என்ற வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய புதிய நேயர்கள் வாங்க, உங்களை எப்படியெல்லாம் நான் அழகாக கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறேங்கிறத பாருங்க, புரியுதா? கோள்கள் நம் கூரையை பீத்து கொண்டு நமக்கு கொட்டாது. நாம் அந்த ஸ்டெப்பை எடுக்க வேண்டும். அதிரடியாக முன்னேறும் துலாமுக்கு என்ன ஸ்டெப்பு? வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்குகளை நோக்கியாவது பயணம் செய்யுங்கள். சரியான விகிதாச்சாரத்தில் சரியான உழைப்பை சரியாக செலுத்தி சரியான ஆதாயத்தை அதிரடியாக நீங்கள் முன்னேறுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை எது கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணிடுங்க. நான் படித்த படிப்பு உண்டுங்க. யாருக்கு 10ல் கேது, 10ஆம் இடத்துல ராகு இதெல்லாம் இருக்கோ, லக்னத்தில் கேது ராகு அல்லது ராகு கேது திசை நடக்கிறதோ, அவங்க படித்தது ஒன்று, கிடைச்ச வேலை வேறையாக இருக்கும். இதெல்லாம் என்னுடைய அனுபவம். இவர் ட்ரிபிள் இ படிச்சுட்டு ஒருத்தர் சாஃப்ட்வேரில் போயிருக்கிறார். இன்னைக்கு காலில் பார்த்தோம்.
ஒரு துலாம். ஆக இது மாதிரி உங்களுக்கு எது கிடைச்சாலும் உள்ள போயிருங்க. அதே மாதிரி சில வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி 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 நல்ல பக்காவான ஒரு கோல்டன் ப்ராஜெக்டை கையில் வச்சுருக்காரு. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இப்போ கிரீன் சிக்னல் அவர் கிடச்சிருக்கு. ஏன்? இந்த சனி டிரான்சிட் ஆகி இங்கேருந்து அங்கே போகிறதுக்காட்டியும் அவருக்கு இந்த மார்ச் எண்டுக்கு தான் கைக்கு ப்ராஜெக்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது. இப்படி வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருந்தவர்கள், துலாம் ராசியினுடைய தேடல்கள்லாம் சும்மா இருக்காது, ரொம்ப பர்ஃபெக்டான தேடலாக இருக்கும். ஆனால் அவங்க தேடி போகிறதுக்குள்ளார ஊர் பிரச்சனை, உலகத்து பிரச்சனையெல்லாம் அவங்கள போட்டு அலைக்கழித்து கடந்த 2.5 வருஷமாக பட்டது போதும். இனி அதிரடியாக முன்னேறும் துலாம் உங்களுக்கு உண்டான காலம் வந்துவிட்டது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் இனி ஒரே டல்லாக இருக்குது, நான் கொஞ்சம் என்னுடைய அறிவை பயன்படுத்தாமல் சில நேர காலங்கள் கெட்டதுனால சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி எல்லாம் அந்த எல்லாம் பிளாக் ஆகி நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் தீர்வே. அடுத்து ஒரு ஆள் வருவான், பல்கா நான் எடுத்துக்கிறேன்ருவான். இனி இந்த தவறுகளை செய்யாதீர்கள். நான் போன டைம் முடிவெடுப்பதில் கவனம் தேவைன்னு போட்டுதான் நினைக்கிறேன். அதாவது சனி பயிற்சி பலன்கள் 5ல் சனி எப்படி இருக்கணும், முடிவெடுக்கிறதுல கவனம் தேவை. அந்த 5 சனி இப்போ 6க்கு போயிடுச்சு, ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது பிஸ்னஸ் மேன்ஸ் உங்கள் ஜாதகப்படி என்ன தொழில் செய்யலாம், அழகாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லையா, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பொறுப்பாக மேச லக்கணம் முதல் மீன லக்கணம் வரை துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க. 12 லக்கணத்துக்கும் தொழில்கள் வெவ்வேறானதாக இருக்கும். ராசி ஒன்று தான், லக்கணம் வெவ்வேறு. அதற்கு தக்கவாறு அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நேரங்களில் இந்த ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2025 முன்னேறும், அதிரடியாக முன்னேறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. அதே மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இன்னும் சில ஃப்ரான்ச்சைஸ்லாம் போடலான் இருக்கேன். கனடாவில் ஒருத்தர் தமிழர், அவர் கரெக்டாக காய் நகர்த்தி அவர் ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். அவர் என்ன கேட்குறாரு, கொஞ்சம் இதை இன்னமும் 4-5 பிரான்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் சார். நீங்கள் துலாம் ராசி, துலாத்தான் எங்கும் உண்டுன்னு பழமொழி, வந்த நாடே சொந்த நாடாக இருப்பீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பயமே இல்லைங்க சார். நான் ரொம்ப வெரி ஹாப்பி தான். ஆனால் அந்த ஒரு 4 பிரான்ச் போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் செய்யணும் இல்லையா? அதுதான் 6ஆம் இடத்துல சனி. 3, 6, 10, 11 அசுபர்கள் இருக்க வேண்டும் என்பார்கள். சனி 6ஆம் இடத்துல வரும்பொழுதும் 11ஆம் இடத்துல வரும்பொழுதும் ஒரு ராஜயோகத்தை கொடுக்காமல் போகாது. அதுக்குண்டான நீங்கள் அதுக்குண்டான அந்த துருப்பு சீட்டுகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். எதுவுமே இல்லை சார் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியே வேஸ்ட். கீழே ஒருத்தன் போடுவான், ஃப்ராடுன்னு போடுவான். என்ன அவன் என்ன பண்ணுவான், இது மாதிரி நிலைகள்லாம் பார்த்துருக்க மாட்டான். துலாம் ராசிக்கு பரிசு சீட்டு உழுதா, லாட்ரி உழுதான்னு சொன்னியா நீ அப்படின்னு பார்த்துட்டு என்னைய சொல்லுவான். நான் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் நீங்கள்னு சொல்கிறேன். உங்களுக்கு எப்பொழுதுமே நியாய தராசு. நீங்கள் தேவையில்லாமல் அனாவசியமாக ஒருத்தன் இப்போ ஒரு பொருளை கொடுக்குறான்னா வாங்க மாட்டீங்க. எதுக்கு கொடுக்கணும்? தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பொருளை உங்கள்கிட்ட கேட்டால் நீ கொடு. நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? உழைச்சி சம்பாதி போய் நான் உனக்கு எதுக்கு இனாம் கொடுக்கணும்? இதானே உங்களுடைய தாத்பரியமே, இதானே உங்கள் கொள்கை கோட்பாடு. அப்படி உள்ள உங்களுக்கு நான் லாட்ரி சீட் அடிக்க போகுது, உங்களுக்கு யோகா அடிக்க போகுதுன்னா நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்கேன், ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சாங்கன்னா அழகாக பிஸ்னஸ் பண்ணி ஆளுக்கு பாதி, இதில் தராசு. அந்த மாதிரி வாய்ப்புகள் தேடக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிரடியான முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி என்பது இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்லாமல் உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்தது என்ன தசாபுத்திகள் நடக்கிறது? எப்போதுமே 7.5 சனி, அந்த அஷ்டம சனி, எந்த சனி நடந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை என்ன? சித்திரை, செவ்வாய், ராகு, குரு. இது ஒரு 3, 18, 21 16, ஒரு 37 வயசு. இப்போ குரு தசை நடக்குது. குரு விருச்சிக லக்கணம், துலாம் ராசி.
2 5 குடையவனுடைய திசை நல்ல யோகமான பலனை தேடி வந்து கொடுக்கும். மேச லக்கணம் துலாம் ராசி. இந்த குரு திசை நடக்குது. சனி 6ஆம் இடத்துக்கு வருது. பாக்கியாதிபதி திசை. இதுல தான் பொன்பொருள் ஆடை ஆபரணம் மண்மனை வாகனாதிபதி யோகங்கள், அசட் சொத்துக்கள், வெளிநாட்டு பிரயாணம், ஏற்றுமதி இறக்குமதியில் வெற்றி. புரிஞ்சிட்டீங்களா? அதே மாதிரி இந்த கடக லக்கணமாக இருக்குது. 9ஆம் பாவாதிபதி அதிர்ஷ்டத்தையும் வெளிநாட்டு தொடர்பையும் வெளிநாட்டு வேலையும் பதவி உயர்வையும் முன்னேற்றத்தையும் இன்கிரிமெண்ட்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சிருது. அதே நேரத்தில் துலாம் லக்கணம் அல்லது ரிஷப லக்கணமாக இருந்து குரு திசை நடக்குது. இந்த லக்கணத்துக்கு 8 குடையவன் அவ்வளோ நன்மை செய்யாது திசாபதி. துலாம் லக்கணத்துக்கு கடனை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? அதிரடியான முன்னேற்றம் வருமா வராதா? இப்போ என்னெல்லாம் கடந்த 2.5 வருஷம் 5 வருஷத்தில் பண்ணி வச்சிங்களோ, இந்த குரு திசை என்னெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தில் சிக்கலை பண்ணி வச்சுதோ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான காலம்தான் இந்த 6ஆம் இடத்து சனி. இப்போ புரியுதா உங்களுக்கு? திசாபுத்தி நன்றாக இருந்தவர்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும். அதே குரு திசை உங்களை லக்கணப்படி ஆகாதவனா போயிடுது. அப்போ வந்து இந்த 2.5 வருஷத்துல வாய்ப்புகளுக்காக நீங்க காத்திருக்கலாம். எனக்கு ஆகாத திசை சார், சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், கடன் பிரச்சனை, என்ன பண்றேன்னு தெரியல, இந்த முதல்ல வாங்கிட்டேன் விற்க முடியல, இது எப்படியாவது இந்த அசட்டை நகர்த்தினா போதும். நகருமா? நகர்ந்தால் உங்க பிரச்சனை தீரும் என்றால் கரெக்டா அதிரடியான முன்னேற்றம் பெறும் துலாம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் எனக்கு இல்லை. தசாபுத்திகள் கெட்டு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு நேரா சுவாதி போடும், ராகுல் பிறக்கிறாங்க, அடுத்தது குரு, இப்ப சனி ஓடிட்டு இருக்கும். இது ஒரு 8 வருஷம், 16 8 24 + 19 ஒரு 43 வரைக்கும் சனி போயிட்டு இருக்கு. சனி திசை நல்லதா கெட்டதா? துலாம் ராசிக்காரர்களுக்கு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். உங்க லக்கண ரீதியா சனி யார் நல்லவனா கெட்டான்னு போய் பார்த்துருங்க. இது புதிதாக வந்த 7-8 சப்ஸ்கிரைபர்கள், புதிய சந்தாதாரர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதிரடியாக முன்னேறும் துலாம்னு சொல்லிட்டு எதையுமே இல்லாம கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருந்தா எப்படி முன்னேற முடியும்? இந்த கால்குலேஷன்லாம் எடுத்து பாருங்க. நீ சுவாதியா, அப்ப சனி திசை நடக்குதா? சனி உங்களுடைய லக்கணத்துக்கு இப்ப ரிஷப லக்கணமா, துலாம் ராசியா, சனி யோகாதிபதியா, நன்மை, இரட்டிப்பு நன்மை. புரியுதுங்களா? அதே சனி உங்களுடைய லக்கணத்துக்கு மேச லக்கணமா, அதுவே பாதகாதிபதியாக வருகிறதா? அது சனி திசை நன்மை செய்யாது. அதே நேரத்தில் இந்த 2.5 வருஷத்துல இடையில ஒரு கேப் கிடைக்கும். அதுல என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க. பார்த்த பிறகு தெளிவா அதுல காய் நகர்த்துங்க. இல்லையா எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டே எடுங்க, தப்பே கிடையாது. சக்சஸ்ஃபுல்லா இது எப்படி காய் நகர்த்தணும்னு சொல்லித்தரேன். லக்கணத்திற்கு யோகாதிபதி உங்களுக்கு கன்னி லக்கணம், துலாம் லக்கணமே வைங்களேன், 5 குடையவன் சனி, இவனே யோகக்காரன், யோகாதிபதி திசை. அதே நேரத்தில் சனி 6ஆம் இடத்தில் வருவது அற்புதமான டபுள் ப்ரமோஷன் இதுதான். அதனால இப்ப விசாகமா இருக்கு அப்படின்னா விசாகம் புதன் திசை போயிட்டு இருக்கும். இந்த புதன் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி புதன். இந்த ரிஷப லக்கணம், கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், துலாம் லக்கணம், இந்த 4 லக்கணத்துக்கு நல்ல யோகமான ஒரு பாயிண்டை தான் கொடுக்கும். இன்னும் நிறைய இருக்கு. இது அரை சுபர் கும்ப லக்கணத்துக்கு பாதி, மகர லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதிரடியாக முன்னேறும் துலாமுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும், தசாபுத்தி நல்லா இருக்குங்கிறத கூறி இனி அடுத்தது இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன் நிகழ்ச்சியில ஒரு நல்ல செய்தியோட, ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு தான், அதுக்காக காத்திருங்கள், விரைவில் வரும். உங்களுடைய ராசிக்கு 6இல் சனி, 9இல் குரு, ஓடி போனவனுக்கு 9இல் குரு, 11இல் கேது, 5இல் ராகு. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் மைனஸ். இதுக்கு நான் உங்களுக்கு என்னென்ன ரெமெடிலாம் சொல்றேன். ரெமெடினா நம்ம ஒன்றும் பரிகாரம்லாம் இல்லை, நம்முடைய அணுகுமுறைகள். மீதி 3 பிளானட் 2025 மிக அற்புதமான ஒரு அதிரடியான முன்னேற்றத்திற்கு அதுவும் கை கொடுக்கும் என்று கூறி, என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.